குட் ஈவினிங். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரே கோட் டு பைனரி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா பைனரி டு கிரே கோட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோல கிரே டு பைனரிலேயே நான் சொன்னேன், இந்த கொடுத்துருக்கிற பைனரி நம்பர் கோடோ இல்ல கிரே கோடையோ எப்படி வந்து பைனரியா கிரேவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பைனரி டு கிரே, கிரே டு பைனரிங்கும் போது பைனரி டு கிரேனா நெக்ஸ்ட் பிட், அதாவது ஒரு பிட் இருக்கு. இப்போ 10101 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து நியர்பையா வச்சு நியர்பையா கம்பேர் பண்ணும். இந்த பிட் அப்படியே போட்டுக்குவோம், எம்எஸ்பி எப்பயும் அப்படியே போட்டுக்குவோம். ஸோ இதை நியர்பை பிட்டோட கம்பேர் பண்ணும். இந்த பிட்டை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்க போடணும், இந்த ரெண்டு பிட்டையும் கம்பேர் பண்ணி இங்க போடணும், இந்த ரெண்டு பிட்டையும் கம்பேர் பண்ணி இங்க போடணும், இந்த ரெண்டு பிட்டையும் கம்பேர் பண்ணி இங்க போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரே டு பைனரி அப்படின்னா ஓகேங்களா, சேம் அதே மாதிரி இருக்கு. 10101 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த பிட் எம்எஸ்பி ஆஸ் யூஷுவல் இதுலயும் அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? பட் இந்த பிட்டும் நம்ம போட்டிருக்க இந்த பிட்டும் அதுக்கு நெக்ஸ்ட் பிட் வந்து இப்படி, அதாவது போட்டிருக்க ப்ரீவியஸ் அவுட்புட்டோட நெக்ஸ்ட் பிட்டை கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி கம்பேர் பண்ணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்க அவுட்புட் போடணும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்க அவுட்புட் போடணும். தென் நெக்ஸ்ட் இதை ரெண்டும் கம்பேர் பண்ணி இங்க அவுட்புட் போடுறீங்க, இது ரெண்டும் கம்பேர் பண்ணி இங்க அவுட்புட் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம போடணும். இதுக்கு ஷார்ட்கட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ பைனரி டு கிரேக்கு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிக்கு அடுத்து தான் ஆல்பபெட்டிக்கல்ல பிக்கு அடுத்து ஜி வரும். ஸோ அதனால இந்த மாதிரி, அதாவது நெக்ஸ்ட் ஜி தானே வருது. அப்படிங்கும்போது பைனரி டு கிரேனா நியர்பை பிட்டை கம்பேர் பண்ணுங்க. கிரே டு பைனரிக்கு ஆப்போசிட் அப்படியே பண்ணிக்கோ. இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் தானே இருக்கு, அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பைனரி டு கிரே கோட் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சி, ஏன்னா ஒரு பைனரி நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், பைனரி கோடுங்கிறீங்க, கிரே கோடுங்கிறீங்க, எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைனரியா தானே எழுதுறோம் அப்படின்னா எஸ், எல்லா நம்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைனரி தான் பண்ணுவோம். பட் கன்வர்ஷன் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறும். ஓகேங்களா? சோ பாருங்க எப்படின்னு, 1010110. ஓகேங்களா? சோ இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த பைனரி கோட கிரேவா மாத்ததுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் எல்எஸ்பி அப்படியே போட்டுக்கோங்க. இங்க 1 இருக்குங்களா, இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பிஜி, அதாவது பிக்கு அடுத்து ஜி. அப்போ இந்த 1ஐயும் இந்த 0வையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1ஐயும் 0வையும் கம்பேர் பண்ணுங்க. 10 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸா இருந்தா என்ன போடணும், 1 போடணும். சேம் நம்பர்ஸா இருந்தா என்ன போடணும், 0 போடணும். ஓகேங்களா? அப்ப 10 கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 1 போட்டுக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்து 01, இது ரெண்டு என்னது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அடுத்து என்ன போடணும், 1 போட்டுக்கோங்க. 10 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 01 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 1 போட்டுக்கோங்க. 11 சேம் நம்பர்ஸ் 0 போட்டுக்கோங்க. 10 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ இப்படிதான் கொடுத்திருக்கிற பைனரி கோட கிரே கோடா கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கோட் வந்து நான் இப்போ உங்களுக்கு லைவா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப 7 அப்படிங்கிற நாம பைனரி கோடை எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 7 அப்படிங்கிறதுக்கான பைனரி கோட் 0111. ஓகேங்களா? இதுதான் 7க்கான பைனரி கோட். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, பெருசா எல்லாம் பண்ணல. 8421 கோட நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப இத நான் கிரே கோடா கன்வெர்ட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, இந்த எம்எஸ்பியை அப்படியே போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட் இந்த 0வையும் பக்கத்துல இருக்க இந்த 1 கூட கம்பேர் பண்ணுங்க. 01 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், அப்ப என்ன போடணும், இங்க 1 போடணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிட் 11 சேம் நம்பர்ஸ், அப்ப என்ன போடணும், 0 போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே என்ன நம்பர், சேம் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன போடணும், 0. அப்போ இது வந்து 7னா இது என்ன நம்பர், 8 4. ஓகேங்களா? 7க்கான ஈக்குவலன்ட் கிரே கோட் என்னது, 4. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க 7க்கான ஈக்குவலன்ட் கிரே கோட் என்னது, 4. சோ இப்படிதான் பைனரி நம்பர்ஸை நம்ம என்னவா கிரேவா கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? ரைட். சோ சி, நெக்ஸ்ட் நம்ம ட்ரூத் டேபிளுக்கு வந்துடலாம். நவ சோ இந்த ட்ரூத் டேபிள் போடுறோம். சி, நான் கிரே டு பைனரிலேயே சொல்லியிருந்தேன், நீங்க என்ன கோட் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான இன்புட்ஸ் ஆர்டரா எடுத்துக்கோங்க. அதாவது 0. இப்ப பாருங்க, இது நம்ம கிரே கோடா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த கிரே கோடா கன்வெர்ட் பண்ணதுல ஒரு ஆர்டரே கிடையாது. என்ன இல்ல, நியூமரிக்கல் ஆர்டரே இல்ல. 0 1 3 2 6 7 5 4 12 13 15 14 இந்த மாதிரி அன்ஆர்டரா இருக்கு. நம்ம கொடுக்குற இன்புட் நீங்க கிரேவே கொடுத்தீங்கனாலும் இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் எழுதக்கூடாது.
ஓகேங்களா? நம்ம ரெண்டுமே கேட்கறாங்கன்னா இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு அப்படியே போட்டுக்கலாம்னா உங்களுக்கு எந்த ஒரு கேட்டுமே அங்க வராது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் G3 is equal to G3, B2 is equal to B2, B1 is equal to B1, B0 is equal to B0, சாரி G0, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால இதை நீங்க இன்புட்டா எடுக்கிறீங்க, கிரேவை இன்புட்டா எடுக்கிறீங்கன்னா இந்த ஆர்டர்ல நீங்க இங்க எழுதக்கூடாது. 0 1 2 3 4 5 6 7 8 எழுதிட்டு அதுக்கான ஈக்குவலன்ட் பைனரி எழுதிட்டு அதுக்கப்புறம் கிரே டு பைனரி கன்வர்ஷன் ஒன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க பைனரி டு கிரே எழுதிருக்காங்களா? இப்ப கிரே டு பைனரினா என்ன? இப்படி ஃபர்ஸ்ட் MSB எழுதிட்டு அடுத்து இப்படி கம்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே அந்த நம்பர் இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? இதுதான் இந்த 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 ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிரே டு பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அங்க போகணும். ஓகேங்களா? பைனரி டு கிரேனா இந்த மாதிரி பி நெக்ஸ்ட் ஜி. இப்போ நம்ம என்ன பாக்குறோம், பைனரி டு கிரே பாக்குறோம். அதனால பி பக்கத்துல இருக்க பிட்டை தான் கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? சி ஃபர்ஸ்ட் இந்த 0 0 0 நெக்ஸ்ட் 1 2 3 இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு கொடுத்துருக்கிற 15 வரைக்கும் இருக்கிற இன்புட்ஸ்க்கு நான் பைனரியா மாத்தி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? யூசிங் 8421 கோட். பாருங்க, இப்போ 4 வச்சுக்கோங்களேன், இது 8, 4ல 1 போட்டுட்டா 0 0, 8 அப்படின்னா 8ல 1 போட்டுட்டா ரிமைனிங் 0 0, 10னா 8ல ஒரு 1, தென் நெக்ஸ்ட் 2ல ஒரு 1 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் இதை கிரே கோடா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஓகேங்களா? கவனிங்க. ரைட், ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே, 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 8 என்ன பண்றேன், 1 0 0 0. ஓகேங்களா? 1 0 0 0 அப்படிங்கிற 8 அப்படிங்கிற பைனரி கோட் எடுத்துக்கிட்டேன். இதை கன்வெர்ட் பண்ணும், கிரேவா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் MSB-ய அப்படியே போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்த MSB-யோடயே இதுல கம்பேர் பண்ண ஆரம்பிங்க. 1 0 டிஃபரெண்ட் நம்பர்ஸா இருக்கு, அப்ப என்ன போடணும், 1 போடணும். தென் நெக்ஸ்ட் 0 0 சேம் நம்பர்ஸா இருக்கு, அப்ப என்ன போடணும், 0. தென் நெக்ஸ்ட் அகைன் 0 0 இருக்கு, சேம் நம்பர்ஸ், அப்ப என்ன போடணும், 0. அப்ப 1 1 0 0. ஓகேங்களா? 1 1 0 0 வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்க பாருங்க, இது 8, இந்த 8க்கான நம்பர்ஸ் வந்து 12. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு நம்பர்ஸும் இந்த பைனரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் கிரேவா கன்வெர்ட் பண்றோம். சரி, இன்னொரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிரே கோட் போடுறதுக்கு பைனரி நம்பர்ஸ்ல எழுதிட்டீங்களா? இப்போ இந்த கிரே கோட் எப்படி போடலாம்னா, இந்த மாதிரி நீங்க கே மேப் போடுவீங்க, நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த கே மேப்ல இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்க்கு நம்ம நம்பர்ஸ் கொடுப்போமா, 0 1 3 2 4 5 7 6 12 சாரி 8 9 10 11 12 13 14 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுப்போங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த நம்பர்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, 0 ஃபர்ஸ்ட் 0 எல்லாம் போட்டோமா, நெக்ஸ்ட் 1 இங்க 1 எல்லாம் போட்டோமா, நெக்ஸ்ட் 3, அப்புறம் 2 இங்க வந்துருச்சு. அடுத்து என்னது, இப்படி ஜிக்ஸாக் இப்படி இந்த ஆர்டரா தான் வரணும், மேஸ் மாதிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்துட்டு அப்புறம் கீழே, தென் இங்க அப்ப பாருங்க 3 வரைக்கும் வந்துருச்சு, 2 வரைக்கும் வந்துருச்சு. 2க்கு அடுத்து இங்க என்ன இருக்கு, 6, அப்புறம் 7, அப்புறம் 5, அப்புறம் 4, தென் நெக்ஸ்ட் 12 13 15 14. ஓகேங்களா? தென் அப்புறம் 14 வரைக்கும் வந்தாச்சு, இங்க 14 வரைக்கும் வந்தாச்சு. 14க்கு அப்புறம் 10 11 9 8. ஓகேங்களா? இப்படி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரே கோட் வந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொன்றுக்கும் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்குங்கிற அவசியம் இந்த கிரே கோட்ல கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ட்ரூத் டேபிள். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுருங்க. இந்த ட்ரூத் டேபிள் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம G3 G2 G1 G0 இதுக்கான இந்த இன்புட்ஸ் B3 B2 B1 B0 இதெல்லாம் அவுட்புட்ஸ். ஓகேங்களா? இதுக்கான கே மேப் போடணும். ஓகேங்களா? ரைட். ஓகே, ரைட். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் G3க்கு, தென் நெக்ஸ்ட் G2க்கு, G1க்கு, G0க்கு. சி G3க்கு நான் போட்டிருக்கேன், அடுத்து G2க்கு போட்டிருக்கேன், தென் நெக்ஸ்ட் G1க்கு, அடுத்து G0க்கான கே மேப். ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே இந்த கே மேப் எல்லாமே 4x4, ஏன்னா எல்லாமே 9க்கு மேல உங்களுக்கு சரி 7க்கு மேல இன்புட் இருந்தாலே நீங்க என்ன போட்டோம், 4x4 தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க எல்லாமே 7க்கு மேல தான் இருக்கு, அதனால 4x4 கே மேப் போட்டு இருக்கும். இது இந்த B3 B2 B1 B0 அதுதான் இன்புட்ஸ் நமக்கு, அதனால இங்க போட்டுருக்கோம். B3 B2 B1 B0 எல்லாத்துலயும் அதே மாதிரி போட்டாச்சு. ஸோ அது சேம் ஃபார்மேட் 0 0 0 1 1 1 1 0. இங்க 0க்கெல்லாம் என்ன பண்ணணும், பார் போடணும், 1க்கெல்லாம் வித்தவுட் பார். அப்போ 0 0னா B1 பார் B0 பார், B1 பார் B0 B1 B0 B1 B0 பார். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்க 0 0 இருக்குன்னு அர்த்தம், இங்க 0 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான் இந்த ஆர்டர்லயும்
இங்க என்ன இருக்கு 0 இருக்குன்னு அர்த்தம், இங்க 0 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். நவ் இப்ப இதே மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டீங்களா? இப்ப ஒவ்வொரு டேர்முக்கும் நாம கேம பிளாட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் G3னா இந்த G3ல இருக்கிற எல்லாமே பாருங்க. இந்த G3ல இருக்க எல்லாமே எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதை மட்டும் இதுல எடுத்து பிளாட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க G3ல எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இது G3. ஓகேங்களா? இந்த G3ல நேரா வரும். இங்க பாருங்க 8ல இருந்து 15 வரைக்கும் ஒன்ஸ் இருக்கு. 8ல இருந்து 15 வரைக்கும் ஒன்ஸ், 8ல இருந்து 15 வரைக்கும் ஒன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 8ல 1, 9ல 1, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேங்களா? G3ல அதை இங்க பிளாட் பண்ணிருக்கீங்க. ரைட்? 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சோ இப்போ இதை வந்து பேர் பண்றோம் அப்படின்னா இந்த 8 ஒன்ஸை பேர் பண்ணலாங்களா? ரைட், 8 ஒன்ஸை பேர் பண்ணிட்டேன். அதுக்கு அப்படியே இப்போ பேரிங் பண்ணிட்டு ஈக்குவேஷன் எழுதணும். அப்படியே மேல பாருங்க, இந்த எல்லா டேர்ம்ஸுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இந்த எல்லா டேர்ம்ஸும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன் கேன்சல் ஆகும்? ஒரு டேர்ம் பார்ல இருக்கும், இன்னொரு டேர்ம் பார் இல்லாம இருக்கும். அப்போ இது எல்லா டேர்மும் அதே ஆர்டர்ல வரதால உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். தென் அப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. இப்போ இங்க என்ன இருக்கு, B3 B2. இந்த 12, 13, 15, 14 என்ன இருக்கு, B3 B2 இருக்கு. 8, 9, 11, 10ல என்ன இருக்கு, B3 B2 பார் இருக்கு. அப்போ B2 பாரும் B2வும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், B3 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்கும், B3 மட்டும் தான் இருக்கும். அப்போ G3க்கான ஈக்குவலண்ட் என்னது, B3. ஓகேங்களா? G3க்கான இந்த டேபிளுக்கான அவுட்புட் என்னது, B3. ஓகேங்களா? அதான் இன்புட், அதான் இந்த இன்புட் மட்டும் தான் இங்க இருக்கு. இந்த அவுட்புட்ல இதான் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? B3. ரைட். தென் நெக்ஸ்ட் G2. ரைட். இப்போ G2 பாருங்க, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், G3 முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப G2. ரைட். இந்த G2ல G2ல எங்க இருந்து ஒன்ஸ் இருக்கு பாருங்க, 4ல இருந்து இங்க பாருங்க, 4ல இருந்து இது G3, இதுதான் G2. 4ல 1 இருக்கு, 5ல 6ல 7ல 8ல 9ல 10ல 11ல. ஓகேங்களா? 4ல இருந்து 11 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் இருக்கு. சரிங்களா? 4ல இருந்து 11 வரைக்கும் ஒன்ஸ் இருக்கு. அப்ப அதான் நான் இங்க பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, 4, 5, 6, 7 ஒன்ஸ் போட்டாச்சு. 8, 9, 10, 11 ஒன்ஸ் போட்டாச்சு. சோ இதுல பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன், 8 பேர் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4, 4 பேர் பண்ணலாம். அப்போ இந்த 4, 5, 7, 6 ஒரு பேரும், 8, 9, 11, 10 ஒரு பேரும் பண்ணியாச்சு. சோ இது ஃபர்ஸ்ட் பேர், இது செகண்ட் பேர். அப்ப இந்த டேர்ம், இந்த ரெண்டு பேர்லயுமே இங்க மேல இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கு, B3 பார் B2, B3 பார் B2. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இதுல இந்த டேர்ம்ல என்ன இருக்கு, B3 B2 பார், B3 B2 பார். ஓகேங்களா? அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, A பார் B A B பார்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ B3 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் B2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? சோ G2க்கு என்ன வந்திருக்கு, நமக்கு B3 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் B2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் G1க்கு நாம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கவனிங்க, G1. ரைட். ஓகே. இந்த G1க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். G1ல எங்கெல்லாம் 1 இருக்கு, இங்க பாருங்க, 2ல 1 இருக்கு, 3ல 4ல 5ல 2, 3, 4, 5க்கு 1 போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் 10, 11, 12, 13, 10, 11, 12, 13ல 1 போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த G1ஓட K மேப்புக்கு போட்டாச்சு. நவ் பேரிங் பண்ணும். இப்ப இந்த ரெண்டு 1 இந்த ரெண்டு 1 பேர் பண்ணிக்கலாம். அதாவது 3, 2வும் 11, 10யும் இப்படி பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4, 5, 12, 13 பேர் பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயும் ரெண்டு பேர் வந்துருச்சு. சி, இப்ப இந்த டேர்ம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த பேர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படியே மேல பாருங்க, B0 B0 பார் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இங்க என்ன இருக்கும், B1 இருக்கும். ஓகேங்களா? G1ல என்ன இருக்கும், B1 இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டேர்ம் இது பாருங்க, B3 பார் B2 பார் இங்க இருக்கு, B3 B2 பார் இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க B3 பார் B2 இருக்கு, இங்க B3 B2 பார் இருக்கு. அப்போ இல்ல B3 பாரும் B3யும் கேன்சல் ஆகி ரிமைனிங் B2 பார் இருக்கும். அப்போ இந்த டேர்ம்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மேல இருக்க டேர்ம்ல B1 இருக்கு, இங்க B0 பார் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும், B1 இருக்கும்.
ஏன்னா B0 பார் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? பிளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ல இது ரெண்டும் B3 பார் B2 பார், இங்க B3 B2 பார் இருக்கு, இங்க B3யும் B3 பாரும் கேன்சல் ஆயிரும். பிளஸ் என்ன இருக்கும்? B2 பார் இருக்கும். ஓகேங்களா? ரைட், பாருங்க B1 பிளஸ் B2 பார் இங்க எழுதி இருக்கிறீங்களா? ரைட், நெக்ஸ்ட் இந்த கே மேப், இந்த பேரிங் வரேன். இப்ப இதுல B1 பார் B0 பார் இருக்கு, இங்க B1 B0 இருக்கு. அப்போ B0 பாரும் B0வும் கேன்சல் ஆயிரும். B0 பாரும் B0வும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு? சாரி, இந்த டேர்ம் எழுதிருக்கோம்ல, நமக்கு என்ன இருக்கு? B1 B2 பார் இருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வாங்க. இந்த டேர்ம்ல உங்களுக்கு B3 B2 B3 பார் B2 இருக்கு, இங்க B1 பார் B0 பார், B1 பார் B0 பார். இப்ப இதுல B0 பாரும் B0வும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கு? B1 பார் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த டேர்ம்ல B3யும் B3 பாரும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்காங்க? B2 இருக்கு. ஓகேங்களா? ரைட், B1 பார் B2. ரைட், அடுத்து B1 B2 பார். இதுவும் A பார் B பிளஸ் A B பார் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் G0. ஓகேங்களா? இப்ப இங்க G0ல எங்கெங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1ல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2ல, நெக்ஸ்ட் 5 6 1 2 5 6 9 10 then 13 14 1 2 5 6 9 10 13 14ல இருக்கு. அப்போ பேரிங் இப்படி பண்ணிக்கலாங்களா? இப்படி 4 4ஆ பண்ணிக்கலாமா? அப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ரெண்டு பேரிங்லயுமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒன்னு வந்து பேர்ல, ஒன்னு வந்து பார்ல இருக்கும், இன்னொன்னு வந்து பார் இல்லாம இருக்கும். அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? B1 பார் B0 இருக்கும், B1 B0 பார் இருக்கும். அப்படிதான் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? A பார் B பிளஸ் A B பார் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B0 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த ட்ரூத் டேபிள், நம்ம இந்த ட்ரூத் டேபிள்ல நம்ம எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? கே மேப் ஃபைண்ட் அவுட் பண்ணி, கே மேப்ல பிளாட் பண்ணி எல்லாத்துக்குமான பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, G3க்கு B3, G2க்கு B3 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2, G1க்கு B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2, G0க்கு B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B0. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? ரைட், நவ் ஃபைனல், இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புங்க. கே மேப் போடணும். ஸோ நீங்க கே மேப் நீங்க எப்படி வேணாலும் போடலாம். ரைட்டுங்களா? இப்படி போடலாம், இல்லை இங்க ஆல்ரெடி ஒரு இன்புட் போடுறீங்க, G3 போடுறீங்க, அந்த G3க்கு B3ங்கிற இன்புட் வருது. அப்ப இதை எடுத்து நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இங்க இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து B2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்க B3 B2 இருக்கு, இங்க B2 மட்டும் எடுத்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தட்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது B3, இது B2, இது B1, இது B0வோட லைன்ஸ். ஸோ அதுக்கான பார், அதாவது நாட் கேட் ஏதாவது தேவைப்படும். அதாவது பார் இருக்கு, நீங்க இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதுறீங்க அப்படின்னா அங்க என்ன தேவைப்படும்? நாட் கேட் தேவைப்படும். B3 இருக்கு, அந்த B3க்கு பார் போடணும்னா நாட் கேட் தேவைப்படும். நாம எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? அங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதனால இந்த நாட் கேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் G3க்கான என்னது? B3. அந்த B3ல இருந்து அவுட்புட் எடுத்துறேன். அப்ப G3 ஈக்குவல் டு B3. நெக்ஸ்ட் G2 இஸ் ஈக்குவல் டு B3 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2. ஓகேங்களா? G3 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2. அப்போ B3ல இருந்து ஒரு டேர்ம், தென் நெக்ஸ்ட் B2ல இருந்து ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டேன். அப்ப இது B3, இது B2, இது ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஃபார்மேட்ல இருக்கு. எக்ஸா கேட் போட்டோம்னா எனக்கு இப்படி வரும் G2க்கு. தென் G1க்கு B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2, B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2. அப்போ G1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B2. ஃபைனலா G0க்கு B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B0, B1 இங்க பாருங்க, B1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B0 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B0 போட்டாச்சு. ஸோ இப்படிதான் கே மேப் போடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பைனரி டு கிரே. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ட்ரூத் டேபிள். சரி, லாஜிக் டயக்ராம். இது வந்து லாஜிக் டயக்ராம், இது வந்து லாஜிக் டயக்ராம். கேட்ஸ் யூஸ் பண்ணி போடுறீங்க லாஜிக் டயக்ராம். தென் இது வந்து அதனுடைய ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்க கே மேப்ஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு, எனி கமெண்ட்ஸ் இல்ல ஃபீட்பேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதை வந்து நாம
ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பைனரி டு கிரே கோட் டைரக்டா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கிரே டு பைனரி பார்த்துட்டு வாங்க. ஸோ பைனரி டு கிரே வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.